ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வைத்துக் கொள்ளணும். அதே போல அந்த தேசத்தை பிடிக்க வேண்டியிருந்தது, அந்த பகுதியை அவங்க பிடிக்க வேண்டியிருந்ததுனால இடிக்கப்பட வேண்டியது. ஆனால் முதலாவது ஏன் யோர்தானை கடந்த உடனே இடிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்து என்ன பகுதிக்கு தான் வேலைக்கு போனாரு சொல்லுங்க? இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்து என்ன காரியமா போனாரு? ஆவியினால ஏவப்பட்டு வனாந்தரத்துல போய் 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணினார். அப்ப மாம்சத்தை கட்டுப்படுத்த, மாம்சத்தை தேவனுக்கு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்க, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கூர்மையாக்கப்பட, ஆவிக்குரிய ஜீவியம் வல்லமையா இருக்க, இந்த உலகத்தை ஜெயித்த, அவன் சாத்தானை ஜெயித்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீர எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் இவைகள் எல்லாம் மேற்கொள்ள நம்ம மாம்சத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும்.